ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜி அருண் vlog. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஆமாம், நாங்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வந்து ஷிஃப்ட் ஆயாச்சு. இட்ஸ் அ பிளான்டு ஷிஃப்டிங்னா சடன் ஷிஃப்டிங்லாம் கிடையாது. பட் ஸ்டில் பிளான்டாக இருந்தாலுமே மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நாங்கள் என்ன மாதிரி வந்து அந்த பாஸ்ட் 2 months வந்து எப்படி இருந்தது எங்களுக்கு அப்படின்றது வந்து இந்த வீடியோஸில் இருக்கும். இது உங்களுக்காக மட்டும் இல்லாமல் இப்போ எங்களோட மெமரிஸ்க்கும் வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும். சரி, நம்ம இப்படிலாம் இருந்திருக்குமான்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது இருக்கும். ஸோ கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பர் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு பிளானிங்ல இருப்பீங்க. சிங்கப்பூர்ல இருக்க ஃபாரினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஆஸ்லேஷன் இருக்கும், இருக்கலாமா போயிடலாமா அப்படின்றது. ஸோ இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஒரு பிளேஸில் இருக்கும்போது ஒரு வீடு மாற்றணுன்னாலே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு டென்ஷன் இருக்கும், அவ்வளோ வேலை இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி ஷிஃப்ட் பண்ணுறதுன்றது வந்து எவ்வளோ திங்ஸ் வந்து வச்சுருப்போம். ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 2015 நான் வந்து சிங்கப்பூர் வந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு ஒரு 3 years முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ 15லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வெக்கேஷன் போகும்போதும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து சேர்த்த பொருள் தான் இதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கீங்களே இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கீங்க, அது வந்து ஒரு நாள் உங்களுக்கு வெக்கேட் பண்ணும்போது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் இருந்திருக்கேன். ஸோ ஹவுஸ் ஷிஃப்டிங்கும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெருசாக பண்ணதில்லை. ஸோ இந்த ஒரு வீட்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு நான் வரும்போது ஹன்விதாக்கு வந்து நியர்லி 1 year 1.25 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் வெக்கேட் பண்ணும்போது அவளுக்கு 8 years. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மோர் தென் 8 years இந்த ஒரே வீட்டில் இருக்கோம். ஸோ இவ்வளோ பொருளையும் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுன்றது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து அதுவும் ஹெல்ப்பரும் கிடையாது. நான் ஒர்க் பண்ணுறப்ப ஹெல்ப்பர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாங்கள் ஷிஃப்ட் வந்து மேலே பண்ணோம். ஜான்வரிலேருந்து ஹெல்ப்பர் கிடையாது, நான் மட்டும்தான் இது எல்லாமே பண்ணணும். ஸோ அவங்களுக்கும் மீட்டிங்னு நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் திங்ஸ் வந்து எது ஃபஸ்ட்டு வேணாம் அதை முதல்ல அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ட்ராஷ்க்கு கொஞ்சம் போவோம். அது இல்லாமல் ஷிஃப்டிங்க்கு கொஞ்சம் எடுத்து வைக்கணும். ஸோ ஷிப்பர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஷிப்பில் தான் இந்த ஷிப்மெண்ட் எல்லாமே நம்ம போடுறோம். நாங்கள் வந்து மொத்தமாக வந்து 4 ஷிப்மெண்ட் போட்டோம். மார்ச்சில் 2, மேல 2, இந்த கடைசியாக காலி பண்ணும்போது 2. ஸோ வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன். இப்போ கிளாத்ஸ்லாம் எப்படி வச்சுருப்பேன்னா அங்கே ஒரு பேக்காக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ரெட்டு பிளாக்னு இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்லாம் அங்கே கிடைக்கும். ஸோ அதில் வந்து கிளாத்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருவேன். வெசல்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருவேன். கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் தனியாக வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுருவேன். ஸோ இது வந்து சும்மா இல்லை, அவங்க சும்மா நம்ம எடுத்து வச்சா அவங்க வந்து பேக் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ அதுக்குமே பிளான் பண்ணி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இப்போல்லாம் எது தேவையில்லைன்றதை வந்து சார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை எப்படி பேக் பண்ண போகிறோன்றதுக்கு வந்து ஈஸியாக பேக் பண்ணி வைக்கணும். ஸோ இப்படி வந்து தான் பண்ணி தான் அந்த ஷிஃப்டிங் வந்து பண்ணோம். அது ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா சில டைம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்கும்னா வேலைன்னு சொல்லலை, மனசளவில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். சில டைம்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கும் போதே ஃபெட்டப் ஆகிடுவேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாரல் சப்போர்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. விடு விஜி, ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து நிறைய மாரல் சப்போர்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ என்ன ரீசனுக்காக ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்றத வந்து நான் வீடியோ எண்டில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி வந்து எவ்வளோ திங்ஸ் எடுத்து வச்சாலுமே கூட 2 ஷிப்மெண்ட் போட்டுமே கூட பார்த்தீங்கன்னா திங்ஸ் வந்து குறையவே இல்லை. கிட்டத்தட்ட எங்களுக்கு மே மந்த் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னடா அது எப்படி குறையும், எப்படி எடுக்க போகிறோம், நம்மளால முதல்ல இது முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த ஃப்ரீசரில் தான் அவ்வளோ அம்மா கொடுத்த அத்தை கொடுத்த அந்த பொடியெல்லாம் வச்சுருப்போம். அது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் கொடுத்துட்டோம். ரீசெண்டாக அனுப்பின பொடிகள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனோம். ஸோ இப்படி வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கிளியர் பண்ண ஆரம்பித்தோம். நாள் நெருங்க நிறைய க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து த்ரோ பண்ண வேண்டியது வந்து இருந்தது. ஸோ அப்படி ஒவ்வொன்றா வீடு காலியாகாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவுக்கு சலங்க பூஜை இருந்துச்சு. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ்க்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ இப்படி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும்போது நம்ம யாரை தேடி போவோம்? எப்போதும் நாங்கள் வந்து எங்கள் அம்மாவை தேடி தான் போவேன். ஸோ சாதாரணமாக ஊருக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவேன். ஊருக்கு வந்தோன்னே நான் வந்துட்டேம்மா, நல்லபடியாக போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். இந்த தடவை நான் வந்து ஊரை விட்டே காலி பண்ண போகிறேன் அப்படின்றதையுமே போய் சொல்லிட்டு, நான் எங்கே இருந்தாலும் என்னை நீ வந்து பார்த்துக்கோ, நீ மட்டும்தான் எனக்கு துணை அப்படின்றத வந்து நான் வந்து அன்னைக்கு ப்ரே பண்ணிவிட்டு என் பசங்களையும் கூட்டிகிட்டு ஃபைனலாக நான் கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நமக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மெமரிஸும் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் கடைசியாக ஒரு தடவை
எல்லாத்தையும் போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ இப்படி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ஒரு சோகமாக போவேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு அவங்கெல்லாம் ஒரு கொடுக்குற ஒரு தைரியம், ஒரு சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ இப்படி தான் கடைசி டே, அதாவது நாங்கள் 2-3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா அப்போ தான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் பசங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அவங்களுக்கு தெரியாது இதுதான் அவங்க லாஸ்ட்டாக இந்த பிளாக்லேருந்து கீழே இறங்குறாங்க. அப்போ அவங்க வெக்கேஷன் போகிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஒரு 2-3 டேஸ் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். பசங்க இனி இந்த பிளாக்குக்கு வர போகிறது கிடையாது. ஸோ ஃபைனல் டே க்ளீனிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக 2 ஹெல்ப்பர் வச்சு தான் ஃபுல் வீடு க்ளீன் பண்ணோம். ஆஃப்டர் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா இந்த வீடு அப்படியே எவ்வளோ மெஸ்ஸியாக வச்சுருந்தோமோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. ஸோ அந்த பீரியட் இந்த லாஸ்ட் டே 1 டேக்கு முன்னாடியே வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஃப்ளைட்டுக்கு 1 டேக்கு முன்னாடி வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தோம். க்ளீன் பண்ணி ஓனர் இன்னும் ஒரு 1/2 ஹவரில் கீ வாங்கிட்டு போயிடுவார். ஸோ இந்த வீடு அவ்வளோதான், நம்மளுக்கு இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் தான் இந்த வீட்டில் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே அந்த டைம் கஷ்டமாக இருந்துச்சு. இட்ஸ் ரெண்டட் ஹவுஸ் தான், பட் ஸ்டில் ரொம்ப நாள் இருந்த வீடு. இங்கே பேலன்ஸ் இருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓனரோடது. எங்களோடது எல்லாமே டோட்டலாக நாங்கள் ஃப்ளைட்டுக்கு பேக் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே ட்ராஷ்க்கு அனுப்பிட்டோம். இந்த ஹால் இப்படி இருந்ததே இல்லை, நான் வந்தப்போ இருந்துச்சு. இந்த ஹால் இப்படி தான் எம்டியாக இருந்தது. இப்போ நானும் ஹன்வி குட்டியும் நிறைய இந்த ஹாலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்கவே முடியாத பிளேஸ் இந்த ஹாலு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற பிளேஸ் இங்கே தான் என்னோடய பூஜை ரூம் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல இப்போ சாமி இல்லாமல் எம்டியாக பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே பேக் டு நம்மளோட எப்போதும் நம்ம அதிகமாக செலவிடுற பிளேஸ் பார்த்திங்கன்னா அது இந்த கிச்சன் தான். எல்லாத்துக்கும் எதை விட்டு போனாலும் ஃபீலிங்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ரொம்ப அதிகமாக நம்ம வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற பிளேஸ் தான் அது கிச்சன். அது பார்த்து ஒருத்தவங்களுக்கு குக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு கெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே பண்ண பிளேஸ். ஸோ ஃபைனலி நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வீடை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். எங்களோட பெட்ரூம்லேருந்து எடுத்த வீடியோ அது ஃபைனல் வீடியோ. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லாம் எம்டியாக. இந்த மாதிரி பார்த்துருக்கவே முடியாது எங்கள் வீடை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ பை டு அவர் பெட்ரூம். ஸோ லெட்ஸ் see again. ஸோ எவ்வளோ திங்ஸ் பார்சலில் போட்டோம், எவ்வளோ திங்ஸ் கொடுத்தோம், எவ்வளோ திங்ஸ் எப்படி சொல்கிறது, எவ்வளோ திங்ஸ் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்டோம். அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ராஷ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு இது ஃபைனல் டே, அந்த 30 மினிட்ஸ் சொன்னல அப்போ எடுத்த ட்ராஷு. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு கடைசியாக எங்கள் பிளாக்கை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கீழே வரும்போது எங்களுக்காக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்னோட நியர்பை பிளாக்ஸில் இருக்கவங்க. ஸோ அவங்கெல்லாம் எங்களை சென்ட் ஆஃப் பண்ணாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து கிளம்பி இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ இவங்க வீட்டில் தான் ஒரு 2-3 டேஸ் இருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னாலே எப்போவுமே நம்மளுக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு அமைஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு ஹெல்ப் பண்ண தே ஆர் வெரி ரெடி. ஸோ அதுலேயும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சத்யா அண்ட் அண்ணா. எங்களுக்கு 2-3 டேஸ் வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களோட திங்ஸ்லாம் அங்கே தான் இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தோம். அப்புறம் எங்களை அழகாக சென்ட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அவங்க தான் பண்ணாங்க. ரொம்பவே லவ் அண்ட் அஃபெக்ஷனோட எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சிங்கப்பூர் ஹெச்டிபிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ஏர்போர்ட் வரும்போது அந்த இனிக்குட்டி பாருங்கள், இனிக்குட்டி சைஸுக்கு தான் இருக்குது அந்த ட்ராலி. அதில் அவ்வளோ லக்கேஜை வச்சுட்டு நான் தான் தள்ளுவேன், அடம் பிடிச்சி தள்ளிட்டு வந்தாங்க. ஸோ இந்த கேட்டுக்கு பார்த்திங்கன்னா நாங்களே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இத்தனை நாள் சிங்கப்பூரில் இருந்தாலும் இந்த கேட்டுக்கு வந்ததே இல்லை. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இது வைரல் கேட், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இன்டர்நெட்டில். ஸோ நாங்களும் அன்றைக்கி என்ஜாய் பண்ணி, ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் இன்னொரு ஹாப்பினஸ் இருந்தது. சரி எல்லா ரிலேட்டிவ்ஸையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில் என்ன ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே குட்டியாக சாங்கி ஏர்போர்ட்டில் உள்ள ஷாப்ஸில் ஒரு குட்டி ஷாப்பிங்கை போட்டுட்டு அதுலேயும் பர்டிகுலராக இங்கே கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எல்லா பிராண்டுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அங்கே அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பினோடனே அந்த மூடுக்கு வந்துட்டோம். ஓகே, வி ஆர் கோயிங் டு see our பேரண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு
இன்னொரு விஷயத்த பார்க்க போகிறோன்ற ஒரு சந்தோஷத்தில் தான் வந்து கிளம்பியிருக்கோம். அதுவும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஃபைனலி வந்து ஷாப்பிங் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து டெக்ஸஸ் சிக்கன் தான் வந்து வந்திருந்தோம். அங்கே வந்துட்டு வீடியோ கால் பண்ணி திரும்ப ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் வந்து பேசிவிட்டு அப்படியே டின்னரையும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து முடிச்சுட்டு கிளம்புனோம். இது வரைக்கும் சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மாதிரி கேட்லேருந்து பஸ் எடுத்து போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து ஏர்லைன்ஸ் அப்படி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் வந்திருந்தோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பின பார்சல்ஸும் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. வித்தின் 1 மந்தில் பார்த்திங்கன்னா பார்சல் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் அனுப்பின ஃபஸ்ட்டு 2 ஷிப்மெண்ட்ஸுமே வந்து வந்துருச்சு. பர் கேஜிக்கு வந்து $3 தான் வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து வீட்டிலே வந்து ஹோம் இது வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே டெலிவரியும் பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ மேலே நாங்கள் மாடியில் வைக்க சொன்னோம், அங்கேயே வந்து கொண்டு வந்து எல்லாம் வச்சுட்டாங்க. இந்த ஷிப்பரோட டீட்டெயில்ஸு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ட்ரிச்சி ஏர்போர்ட் வந்து லேண்ட் ஆயாச்சு. நைட்டு 2 மணிக்கு வந்து லேண்ட் ஆனோம். ஸோ செம்ம தூக்கமாக இருந்துச்சு, செம்ம டயர்டாக இருந்தது. ஸோ லக்கேஜ்க்காக வெயிட்டிங். லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு வரும்போது எங்கள் மம்மி என்ன வேலை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ தான் இங்கே நிற்க வச்சு ஆழம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அப்போ தெரியல, எல்லா மம்மிஸ்க்கும் வந்து இருப்பாங்க, எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் மம்மி சொல்லுவாங்க, நீ ஒவ்வொரு டைமும் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கும், எப்போ நீ லேண்ட் ஆகிட்டேன்னு சொல்லும் போது தான் எனக்கு வந்து உயிரே வரும் அப்படின்வாங்க. பட் நான் அதை கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இந்த ஏர் இந்தியா கிராஷ் வந்தப்போ தான் வந்து எனக்கே அந்த ஒரு பயம் வந்துச்சு, அந்த ஒரு ஃபீலும் வந்து தெரிஞ்சுது. ஸோ மணி வந்து 4:30 மணி கிட்டத்தட்ட, அங்கே 3 to 4 இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக மயில் வந்து சத்தம் போடவும் நான் அதான் சொன்னேன், முருகர் வந்து என்னை வரவேற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து ஆரத்திலாம் எடுத்து முடிச்சோன்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போனோம்னா எங்களோட வீடை பார்க்க தான் போகிறோம். இது வந்து எங்களோட வீடு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், இவ்வளோ பெரிய பில்டிங் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்குறோம். பூமி பூஜை போட்டப்போயே நாங்கள் இல்லை, நிலவாசல் வச்சப்போயே நாங்கள் இல்லை. லாஸ்ட் டைம் வெக்கேஷன் வந்தப்போ இது வெறும் வந்து எம்டி பிளாட்டாக தான் இருந்துச்சு. இந்த டைம் வரும்போது இவ்வளோ பெரிய வீடு இருக்கும் நாங்களே நினச்சி பார்க்கல. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் உள்ளார போகிறனால வலது கால் எடுத்து வச்சு உள்ளார போய் வந்து பார்க்குறோம். இன்னும் 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் வார்மிங் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் ஒரு வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60% தான் முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் நாங்கள் இருக்கிற டைமில் ஹவுஸ் வார்மிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வைக்கிறோம். ஸோ நம்ம அனுப்பின பார்சல்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதை அன்பேக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் வார்மிங்கான வீடியோ தான் வந்து இருக்க போகுது. ஒரு குட் காஸ்க்காக தான் நாங்கள் சிங்கப்பூர் விட்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்றது வந்து நம்மளோட அப்கமிங் விளாக்ஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். இப்போ இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Vijay and Arun. Bye bye.